ரோமான்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள். அத்தியாயம் 18. இரவெல்லாம் உறங்காமல் தோட்டத்தில் உலாத்திக் கொண்டிருந்தார் சங்கரன். தூக்கம் என்பது கிஞ்சித்தும் அவர் கண்களில் இல்லை. அதில் தெரிந்ததெல்லாம் வேதனை மட்டுமே. தாளாமல் வழிந்த கண்ணீரை துடைத்து துடைத்து அவர் கன்னம் சிவந்து விட்டது. முரளியின் காலுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். ஏண்டா மருமகனே இப்படி பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ உன்னை பிடிக்கலன்னு சொன்னதை ஏன் என்கிட்ட மறைச்ச? என்கிட்ட சொன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு தானே? அதுக்காக உன் வாழ்க்கையை ஏண்டா இப்படி பாழாக்கிக்கிட்ட? கல்யாணமான நாளில் இருந்து சத்யா முகத்தை பார்த்து அவள் சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட உன் முகத்தை பார்த்து உன் சந்தோஷத்தை பார்த்து மட்டும்தானடா நான் நிம்மதியாக இருந்தேன். அந்த சந்தோஷம் எல்லாம் வெறும் வேஷமா? என்கிட்டயே நடிச்சிட்டியாடா மருமகனே? இல்லை, இந்த வாழ்க்கையே உனக்கு சந்தோஷம்தானா? உன் தம்பிங்களுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்ததெல்லாம் போதாதா? அவளை எனக்கு பிடிக்கும் மாமா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு மாமா அப்படின்னு நீ கேட்டப்பவே முடியாதுன்னு பிடிவாதமாக சொல்லியிருக்கணும். நானும் சுயநலமாக இருந்துட்டேன்ல. அதுதான் என் தலையில் பாவ முட்டையை ஏற்றி வச்சிட்டியாடா. இப்படி 13 வருஷமாக உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டு சந்தோஷமாக இருந்திருக்கேனே. ஜோதியோட ஆத்மாவும் உமாவோட ஆத்மாவும் என்னை மன்னிக்குமா? உடல் குலுங்கி வாய் பொத்தி அழுதார். இல்லை, என்னால் ஒத்துக்கவே முடியாது. சத்யாவுக்கும் உன்னை பிடிக்கும். எத்தனையோ தடவை நான் பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். ஏன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட நான் பார்த்தேனே. அன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேணும்னா உன்னை பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த நிமிஷம் அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கண்களை துடைத்து கொண்டார். உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை சரி பண்ணி வைக்க வேண்டியது தான் என்னோட முதல் வேலை. தனக்குள் சுளிர்த்து கொண்டார். காலையில் சமையலறையில் உணவு தயாரித்து கொண்டிருந்தார் சங்கரன். கைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தார். சத்யாதான் அழைத்திருந்தார். அவருக்கு எரிச்சலாக வந்தது. எடுத்து காதுக்கு கொடுத்தார். அப்பா, என்ன வேணும்? வெறுப்போடு ஒலித்த அவர் குரலில் குழம்பினாள் சத்யா. அப்பா, நான் சத்யா பேசுகிறேன். தெரியுது, சொல்லு. ஏன் இப்படி பேசுகிறார் என்று புரியாமல் விழித்தவள், சரி, அதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அவள் அழைத்த விஷயத்தை கூறினாள். அப்பா, அவருக்கு காலையில் ஏதோ ஜூஸ் கொடுப்பியே, அதை மட்டும் கொடுத்து அனுப்பிவிடு. டிஃபன் எல்லாம் கொடுக்காத. இட்லிக்கு அரைச்சி விட்ட சாம்பார் செஞ்சுருக்கேன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சாப்பிடட்டும், புரியுதா? ஆமாம், இது ஒன்று தான் குறைச்சல் என்று தனக்குள் சொல்லி கொண்டார். அவர் பதில் எதுவும் கூறாமல் இருக்கவும், அப்பா, லைனில் இருக்கியா இல்லையா? கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சுன்னா பதில் சொல்ல மாட்டியா? இப்போ என்ன, சொல்ல வேண்டியது சொல்லிட்டல்ல, வை ஃபோனை என்றார் கோபமாக. அப்பா, இப்போ நீ எதுக்கு கோபமாக இருக்க? நியாயமாக பார்த்தா நான் தான் கோபமாக இருக்கணும். நீ ஒழுங்கான மாமனாராக இருந்தா எதுக்குடா குடிக்கிற அப்படின்னு அவர் தலையில் 4 தட்டு தட்டி வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு இப்படி வீட்டில் வச்சு குடிக்க விடுற? ஏய் என்றார் கோபமாக. அவன் குடிக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் உன் புருஷனை நீயே அடக்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே. உனக்கு அதுக்கு துப்பு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் என்றவர் அவள் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து கோபமாக கைபேசியை சோஃபாவில் எறிந்தார். அவரின் கோபம் கண்டு திகைத்தாள் சத்யா. என்ன ஆச்சு? ஏன் அப்பா இப்படி கோபமாக இருக்காரு? நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தப்போ கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, அவர் வரட்டும், என்னன்னு கேட்கலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு வேலையை பார்க்க சென்று விட்டாள். உறக்கம் கலைந்து எழுந்த முரளி காலை கடன்களை முடித்துவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான். மாமா, லெமன் ஜூஸ் கொடு மாமா. அவன் கேட்டு முடித்த அடுத்த நொடி அவன் முன் கிளாஸை கோபமாக கொண்டு வந்து டொப் என்ற சத்தத்தோடு வைத்துவிட்டு சென்றார் சங்கரன். சின்னதாக புன்னகைத்தான் முரளி. எப்பொழுதும் காலையில் அவன் கையில் ஜூஸை தந்துவிட்டு அருகில் அமர்ந்து அறிவுரைகளை ஆரம்பிப்பார் அவர். வேண்டாம் முரளி, எதுக்குடா குடிக்கிற என்று தொடங்கும் அறிவுரை குறைந்தபட்சம் 1/4 மணி நேரத்திற்காவது தொடரும். சரி சரி என்று விட்டு மீண்டும் அதையே தான் செய்வான் அவன். இன்றும் அவரின் அறிவுரையை எதிர்பார்த்து காத்திருக்க அவரின் கோபம் கண்டு புன்னகை வந்தது. அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்டேன்றேன்னு அடுத்து கோபமா ட்ரை பண்றியா மாமா என்று சொன்னவன் ஜூஸை குடித்துவிட்டு குளிக்க தயாரானான். அப்பொழுது அவன் கைபேசி ஒலித்தது. அழைப்பை ஏற்றான். என்னங்க? சொல்லுமா. இன்னைக்கு டிஃபன் அங்கே சாப்பிட வேணாம், வீட்டுக்கு வந்துடுங்க. சரிம்மா. குளிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, இனிமே தான். சரி, சீக்கிரம் வாங்க. ஏன் நேற்று அங்கே போனீங்க? ஊருக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்கவே இல்லை. குரலில் தெரிந்த ஏக்கம் கண்டு பெருமூச்சு ஒன்றை விடுத்தவன், சாரிம்மா, சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சங்கரனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. இதுங்களை என்ன பண்ணுறது என்று முணுமுணுத்தபடி தலையில் அடித்து கொண்டார். அவசர அவசரமாக குளித்துவிட்டு சங்கரனிடம் சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் முரளி.
சத்யா அவனுக்கு தட்டை வைத்து சூடான இட்லியை பரிமாறி அதன் மேல் மணமணக்கும் சாம்பாரை ஊற்றி அதில் சிறிது நெய் விட்டாள். அப்பொழுது அங்க வந்த நித்யா, அக்கா என்றாள் மெல்லிய குரலில். அவள் பேசுவது முரளிக்கும் கேட்டது. நிமிர்ந்து இருவரையும் ஒரு முறை பார்த்தான். நேற்று சினிமாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்க, அதனால வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்பதான் தெரியுது எதுக்கு சினிமாவுக்கு வரலன்னு. நீங்க அவரை எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அக்கா. நான் பார்த்துக்கிறேன் போடி என்றாள் அவளிடம். ஆமா, நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டாலும் மாமாவை நீங்க கண்டிக்கவே மாட்டேன்றீங்க. அதுதான் இப்படி பண்றாரு என்று சொல்லிவிட்டு முரளியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தாள் நித்யா. அவர்கள் பேசுவதை கேட்டும் கேட்காததை போல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் முரளி. என்னங்க? அப்பா என்கிட்ட ஏதோ கோபமா பேசின மாதிரி இருந்தது. உன்கிட்டையுமா? ஓ, உங்ககிட்டையுமா? இருவரையும் முறைத்து பார்த்த நித்யா, ஆமா, மாமா பண்ற வேலைக்கு கோபப்படாம கொஞ்சுவாங்களா என்றாள். சும்மா இருக்க மாட்டியாடே நீ என்றாள் சத்யா. என்னக்கா இப்படி பண்றீங்க? மாமா பண்றத நாளைக்கு இவரோட தம்பிங்க பண்ணிட்டு வந்தா சும்மா இருப்பாரா? அப்போ எப்படி கேள்வி கேட்கறது? அண்ணன் செய்யறது தானேன்னு என்று அவள் சொல்ல தொடங்கும் போதே கிரி அங்கே வந்தான். சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள் நித்யா. அண்ணி, என்னோட கெமிஸ்ட்ரி புக்கை பார்த்தீங்களா? மொட்டை மாடி படிக்கட்டில் இருந்தது. எடுத்துட்டு வந்து ரூம்ல தான் வச்சேன். போய் கட்டில் மேலே பாரு. சரி அண்ணி என்று விட்டு அவன் சென்று விட, இதோ இவனை தவிர மொத்த 3 பேருக்கும் தெரியும். அவங்க 3 பேரும் அமைதியா போயிடுறாங்க. நாளைக்கு இவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவன் சும்மாவா இருப்பான்? ஏமாம்மா இப்படி பண்றீங்க? சரிம்மா, விடு, பார்த்துக்கலாம் என்றான் முரளி. அவன் சத்யாவை பார்க்க அவள் எதுவும் பேசாமல் உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள். அவளுக்கும் அவன் செய்வது பிடிக்கவில்லைதான். ஆனால் சொல்லும் அளவிற்கு தனக்கு உரிமை இருக்கிறதா என்று தயங்கி நின்றாள். நந்து சாப்பிட வந்து அமர்ந்தான். அவனுக்கும் தட்டை வைத்து பரிமாறினாள் சத்யா. ஆமா, நவநீதன் எங்க என்று கேட்டான் முரளி. பிரியா வரால்ல, அவளை கூட்டிகிட்டு வர பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கான். ஆஹா, இதை நான் எப்படி மறந்தேன் என்று எண்ணியபடி சட்டென்று நந்துவை பார்த்தாள் நித்யா. அவன் பார்வை ஒரு முறை நித்யாவை தீண்டிவிட்டு பின் வேகமாக இட்லியிடம் சென்று விட்டது. இப்போ எதுக்கு தேவையில்லாம என்ன ஒரு பார்வை பார்த்தாரு என்று யோசித்தவாறே அவன் முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் நித்யா. இன்னைக்கு எப்படியாச்சும் என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிடணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். அண்ணி, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? என்ன குழந்தைனாரே இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? இன்னும் பொரியலும் சாம்பாரும் செய்யணுமே. இப்போதான் வெங்காயமே அறிகிறேன். அவன் முகத்தை அழுத்தமாக பார்த்து கொண்டே கூறினாள் நித்யா. அவள் பார்வையை முற்றிலுமாக தவிர்த்தவன், சரி அண்ணி, அப்போ நவநீதன் கிட்ட கொடுத்து காலேஜ் பஸ்ல கொடுக்க சொல்லிடுங்க, நான் அங்க வாங்கிக்கிறேன் என்று விட்டு சாப்பிட ஆரம்பித்தான். அப்படி என்ன குழந்தனாரே இன்னைக்கு அவ்வளவு அவசரமான வேலை? நீ எதுக்கு இப்போ அதெல்லாம் கேட்குற என்றாள் சத்யா. அச்சோ, இந்த அக்கா வேற ஒரு டியூப்லைட். நானே எதையாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சாலும் இவங்க நடுவுல புகுந்து குழப்பிடுவாங்க என்று தனக்குள் புலம்பிக் கொண்டே தோலை குலுக்கிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அவசரமாக சாப்பிட்டு முடித்து எழுந்த நந்து வேக வேகமாக அறைக்குள் சென்று உடை மாற்றி தன் பையை எடுத்துக்கொண்டு சத்யாவிடமும் முரளியிடம் சொல்லிவிட்டு வெளியில் செல்ல முயலுகையில் எதிரில் வந்து நின்றாள் பிரியா என்கின்ற பிரியதர்ஷினி. அவளை கண்டதும் ஒரு நொடி திகைத்தவன் பின் எதுவும் பேசாமல் அவளை தாண்டி வெளியில் சென்று விட்டான். சரியாக அவன் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. டேய் இருடா, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் என்று வெளியில் வந்தவள் அவசரமாக ஷூ அணிந்து கொண்டிருந்த நந்துவின் அருகில் வந்து நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தவள், என்ன சார், என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சீக்கிரமா கிளம்பி போறீங்களா? ஆனாலும் எப்படி மாட்டினீங்க பார்த்தீங்களா என்றவள் மறுபடியும் ஒரு முறை சுற்றி நோட்டமிட்டு விட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தவனின் கன்னத்தில் பச்சக்கென்று முத்தமிட்டு விட்டு விடுவிடுவென உள்ளே சென்றாள். மனமும் உடலும் ஒரு நொடி அதிர கன்னத்தில் கை வைத்து சிலையாக அமர்ந்து விட்டான் நந்து. அதனை ஒரு ஜோடி கண்கள் பார்த்துவிட்டு கோபத்தில் சிவந்தன. பார்த்தது யார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.